சக்கரவள்ளி வச்சு ஒரு பூர்ண கொழுக்கட்டை செய்யலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றது. தேவையான பொருட்கள்: பச்சரிசி, சக்கரவள்ளி, சர்க்கரை. அரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு எடுத்து வெடிக்கட்டிட்டு இதை மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. நான் எப்போவுமே வீட்டில் அரைச்சி தான் செய்வேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். அரைச்சி இதை மாதிரி ஜெலிச்சிடுங்க. ஜெலிச்சிட்டு இதை மாதிரி பாருங்கள், எல்லாத்தையும் ஜெலிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இட்லி குக்கரில் வச்சு அவிச்சிடலாம். ஒரு 1/4 ஹவர் வச்சு அவிச்சிருங்க. அவ்வளோதான், மாவு வெந்துருச்சு. இது மாதிரி துணி போட்டு அவிச்சிருங்க. இப்போ ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இது கட்டி கட்டியாக இருக்கும், அதை நல்லா உடச்சி விட்டு ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு ஒரு ஜாரில் விட்டு அரைச்சோம்னா நல்லா தூளாக ஆகிடும். நல்லா ஆறட்டும். இப்போ இட்லி குண்டானில் சக்கரவள்ளி அவிச்சிடலாம். அவிச்சிட்டு அது தோலை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இது மாதிரி மசிச்சுக்கோங்க. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துருங்க. இந்த 3 பொருளை வச்சு செஞ்சுருங்க. பச்சரிசி மாவு, சக்கரவள்ளி, சர்க்கரை, அவ்வளோதான். 3 தான். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டை. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம அவிச்ச மாவை எடுத்து திரும்ப ஜாரில் ஒரு சுற்று விட்டோன்னா மசிஞ்சிடும். அதை எடுத்து சேர்த்துருங்க. தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைங்க. கையை வச்சு பிசையாதுங்க, கரண்டியில் கலருங்க. ஆறின பிறகு இதை மாதிரி கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சிருங்க. உருண்டை பிடிச்சிட்டு இதை மாதிரி நீட்டு ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இப்போ அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு இதை பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். கையில் இப்படியே திரட்டினீங்கன்னா பெருசாக வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான், எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை அவிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு, இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் தடவணும். தடவிட்டு இதை மாதிரி உண்டையெல்லாம் எடுத்து மேலே வச்சுருங்க. இப்போ நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்துடும். அவ்வளோதான், தட்டு போட்டு மூடிட்டு வேக வச்சிடலாம். இப்போ வெந்துருச்சு பாருங்க, வெந்துருச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சிட்டோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நீ செஞ்சிங்கன்னா ஒரு நாளே சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். இது சாப்பிட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.